யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருந்து அவனுடைய வாழ்க்கையை வெற்றி ஆக்குவதற்கான அற்புதமான வழிமுறைகளை யோசுவாவுக்கு சொல்றது போல நான் நம்புறேன் இன்னைக்கு எனக்கும் அவர் சொல்றாரு. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க? யோசுவாவுக்கு வழிமுறையை சொல்லி கொடுத்தவர் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? வழிமுறை, வெற்றி அடைவதற்கான வழிமுறைகளை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த வேத புஸ்தகம் எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்குன்னா, வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருவதற்கான ஒரு புஸ்தகமா இருக்கு. இந்த பிளஸிங் சென்டர் சபைக்கு வருகிற விசுவாசிங்க இந்த புஸ்தகத்தை மறந்துடக்கூடாது. இந்த புஸ்தகம், இந்த பரிசுத்தமுள்ள வேத புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பார்க்க என் வெற்றிக்கான படத்தை ஆண்டவர் காட்டுறாரு. நான் எப்படியெல்லாம் வெற்றி அடைய முடியுன்ற ஒரு பிக்சரை படம் போட்டு காட்டுறாங்கன்றாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, இந்த புஸ்தகம் தான் வெற்றிக்கான திறவுகோள்ன்றத நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ இந்த புஸ்தகத்தில் உங்களுடைய வெற்றிக்கான படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு வேற எதையோ படத்தை உட்காந்து பார்த்துன்னுக்குறாங்க. சண்டை படத்தையும் காதல் படத்தையும் பேய் படத்தையும் உட்காந்து பார்த்துன்னுக்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த வேத புஸ்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் ஓடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பேய் ஏதோ பிடிக்குதுன்றாங்க பாருங்க, ஏதோ அமுக்குதுன்றாங்க, அதெல்லாம் ஓடும். இந்த திறந்து வாஸ்தா எல்லாம் ஓட வேண்டியதெல்லாம் ஓடும், இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் திறந்து இதில் என்னுடைய வெற்றிக்கான படத்தை கர்த்தர் காட்டுறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வெற்றி அடைவதற்கான பிக்சரை இந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு? எனக்கு காட்டுறாரு. யாருக்கு காட்டுவாரு? இதை திறந்து இதை வாசித்து இதை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன காட்டுறாருன்னா, அவன் தன் வழியை எப்படி வாய்க்க பண்ணலான்றத காட்டுறாராம். நல்லா கவனிங்க நான் சொல்றது. அப்போ என் வாழ்க்கையில நான் படுகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், இதுல இருந்தெல்லாம் வெளியே வருவதற்கான படத்தை ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் வச்சிருக்கிறாரு. நம்மளை குறிச்ச படத்தை ஆண்டவர் இதுல காட்டுறாரு. நம்ம வாழ்க்கை அநேகருக்கு ஒரு படம் காட்டுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நல்ல படத்தை காட்டுகிற, நல்ல வாழ்க்கையை வாழ்ற ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கான ஒரு தோற்றத்தை ஆண்டவர் இதில் நான் பார்த்தேன்னா என் வாழ்க்கை அப்படி மாறும். என்னை பார்க்குறவங்க கிறிஸ்து எனக்கு உண்டு பண்ணுகிற வெற்றியை என் வாழ்க்கையின் மூலமாக பார்க்குறாங்க. இப்போ கவனிச்சு பாருங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த பிக்சரை பார்க்கணும். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிக்சர் ரொம்ப முக்கியமானது. இந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வழிகளை நீங்கள் வாய்க்க பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு இந்த புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்றை காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, நான் கடன்லேருந்துலாம் எப்படி வெளியே வர முடியும்னு காட்டுறாரு.
என் பிரச்சனையிலேருந்துலாம் நான் எப்படி வெளியே வர முடியும்னு காட்டுறேன். கடனினால் உண்டாகிற ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் நான் எப்படி வெளியே வரலான்ற பிக்சர் ஆண்டவர் வந்து காட்டுறாரு. கடன்லாம் எப்படி வெளியே வருவதுக்கான 5 கோட்பாடுகள் இந்த வேதத்தில் தான் நம்ம பார்க்குறோம். இந்த புஸ்தகத்தில் தான் காட்டுற அந்த பிக்சரை எப்படி நான் என் வாழ்க்கையில் செயல்படுத்தலாம், கடனினால் உண்டாகிற பிரச்சனை அதில் எப்படி ஆண்டவர் அற்புதமாக செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. எலிஷா இடத்துல ஒரு ஊழியக்காரனாக இருந்தான் பாருங்க. அந்த ஊழியக்காரனுக்காக இந்த எலியா எல்லா வேலையும் நிறுத்திட்டு போய் அவனுக்கு அவனுடைய கடனினால் உண்டான பிரச்சனையை தீர்த்து வைப்பதுக்காக ஒரு கவனத்துக்குள்ள வருகிறார் பாருங்க. கோடாரியை கடனுக்கு வாங்கிட்டு வரான். மரம் வெட்டும் போது அந்த கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருது. அவன் போய் எஜமான்ட்ட சொல்றான், இது நான் இரவலுக்காக கடனா நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடனால அவனுக்கு உண்டாகிற பிரச்சனை யோசிச்சு பார்க்குறான். என் மானம், மரியாதை, என் உண்மை எல்லாமே அதில் இருக்கே, அதை நான் இழந்துடக்கூடாது அப்படின்னும் போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதுக்கான ஒரு அற்புதத்தை இந்த வேத புஸ்தகத்தில் எப்படி ஆண்டவர் செஞ்சாருன்னு காட்டுறார். அந்த மாதிரி அற்புதத்தெல்லாம் இன்னைக்கு நமக்கும் ஆண்டவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு காட்டுறார் நம்முடைய தேவன் எப்படி கடன்களை ரத்து செய்ய, எப்படிப்பட்ட அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியும்ன்றதை தான் ஆண்டவர் நம்ம காட்டுறாரு. எப்பேற்பட்ட அற்புதத்தையும் நம்மளை விடுவிப்பதுக்கு என்ன அற்புதம் செய்யணுமோ அவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை வாங்கிட்டு சொல்லுங்க. என்ன எதுலேருந்தெல்லாம் விடுவிக்கணுமோ என்னை விடுவிப்பதுக்கான அற்புதத்தை இயேசு நிச்சயமா எனக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னை விடுவிப்பதுக்கான அற்புதத்தை இயேசு எனக்கு நிச்சயமாய் அவர் செய்வார் பாருங்க. அப்போ இந்த மிராக்குலஸான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அற்புதத்தினால உண்டாகிற மறுரூபம், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மறுரூபத்தை உண்டாக்கணும்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்க மனம் மறுரூபம் ஆகும்போது பொருளாதாரத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகும். இந்த மனதுக்குள்ள எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கலைன்னா, எந்த ஒரு மாற்றமும் மனதின் சிந்தைக்குள்ள உண்டாகலைன்னா, நான் சொல்றேன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. ஏன் ஆண்டவர் இங்கே வந்து உட்கார வச்சு தேவ சத்தியத்தை ஏன் கேட்க வைக்கிறார்? இந்த வசனத்தை கேட்கும் போது என் சிந்தனைகள் மாறுது. இப்போ இந்த நல்ல வசனத்தை நான் கேட்கும் போது அதை என் மனதுக்குள்ள கொண்டு போய் யோசனையாக வைத்து அந்த யோசனையை இருதயத்துக்குள்ள அனுப்பி அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற தேவ வசனத்தினால உண்டான யோசனையை நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன். அது என்ன ஒரு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு விடுதலையை தேவன் எப்படியெல்லாம் என்னை விடுவிக்கணுன்ற அவர் வைத்திருக்கிற பிளானுக்கு ஏதுவா என்னை நடத்துவதுக்கு ஆண்டவர் அதுக்கு உதவியாக மாத்திர இருப்பாரு. அப்போது மனம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான், மனம் மறுரூபம் ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகும், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மறுரூபம் வரும். அப்போ எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் தேவன் என்னை செழிக்க வைக்கிறவராக இருக்கிறாரு, என் தேவன் என்னை பிரச்சனைலாம் வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறாரு, என் தேவன் எனக்காக அற்புதம் செய்யக்கூடியவராக, இப்படிப்பட்ட எண்ணங்கள். இதுக்கு எதிராக தான் நம்ம யோசிக்கிறோம் பல நேரம். எனக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கெல்லாம் என் பிரச்சனை மாறுமா, எப்படி யோசிக்க வைக்கலாம் பாருங்க பிசாசு. ஆனா இந்த வேதத்தை, இந்த புஸ்தகத்தில் உங்க படத்தை பார்க்கும்போது கர்த்தர் காட்டுவார் எப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், எப்படி தேவன் உன்னை செழிக்க வைப்பார், எப்படி உன் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் தீர்த்து வைப்பதுக்கான வழியை காட்டுறாரு. இங்கே நம்ம கவனம் செலுத்தினோன்னா நான் சொல்கிறேன் மனம் புதிதாகும். மனம் புதிதாகும் போது வாழ்க்கை எல்லாவற்றிலும் அற்புதமான நிஜ மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். ரியல் சேஞ்ச். கிறிஸ்து எப்படி ரியலோ கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களையும் ரியலாக்கிடுவார். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை, ஒரு நபரை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. எப்படி அவனுடைய மனமும் மாறிச்சு, அவன் கூட வந்து சேர்ந்தவங்களுடைய மனதையும் மாத்தறான் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் இதை லேசாக எடுத்துக்கூடாது. என்ன பெருசாக மனம் புதுதாகிறதுனால வாழ்க்கையெல்லாம் புதுசாகிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி இப்படி பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியுன்றதை நமக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். தாவீது என்கிற ஒரு மனுஷனை இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
நீங்கள் இந்த சம்பவத்தை இப்படி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் இந்த வாரம் முழுவதும் நான் தியானித்த போது எனக்கு என் உள்ளம் களி கூர்ந்தது. தாவீது ஒரு தேவனுடைய மனிதன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். இப்போ இந்த தாவீதை பாருங்க, நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த தாவீதோட ஒரு கூட்டம் வந்து சேர்றாங்க. தாவீதோட வந்து சேர்ற கூட்டம் யாருன்னா யூஸ்லெஸ் ஆன கூட்டம். அப்படிதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அவன் கூட வந்து சேர்ந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா தான்? யூஸ்லெஸ் ஆன கூட்டம், கடன்பட்ட கூட்டம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எடுத்து அவன் கூட சேர்ந்த கூட்டத்தை எப்படி அவர்கள் மூலமா வெற்றியை பிறப்பிச்சான்றதை கவனிக்கணும். எப்படி சக்சஸை கிரியேட் பண்றான் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னவா வைக்க விரும்புறாருன்றதை நீங்க விளங்கிக்கணும். தாவீது என்கிற ஒரு மனுஷனுடைய மனதை மாற்றி அவனுக்குள்ள கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ப வச்சு, கடவுளுடைய செழிப்பை நம்ப வச்சு, கடவுள் எல்லா பிரச்சனையும் மாற்ற அவரால் முடியுன்றதை நம்ப வச்சு, கடவுள் என்ன பலருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார்ன்றதை இப்படி நம்ப வைத்து அவங்கிட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. சேர்க்கிற அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா யூஸ்லெஸ் ஆன கூட்டம், கடன்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தை வச்சு எப்படி தேவன் உண்டாக்க விரும்புகிற வெற்றியை யூஸ்லெஸ் ஆன, கடன்பட்டு ஒன்றுத்துக்கும் உபயமில்லாத ஒரு கூட்டத்தை வச்சு எப்படி சக்சஸை, வெற்றியை பிறப்பிக்கிறான் பாருங்க. அதுதான் ரொம்ப அற்புதமான ஒன்று. வாசிப்போமா அந்த வேத பகுதியை கொஞ்சம்? என்ன சொல்லியிருக்கிறப்ப அவங்க கூட சேர்ந்த கூட்டத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள். 1 சாமுவேல் வாங்க. 1 சாமுவேலில் அங்கே 22ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே தாவீதோட சேர்ந்த கூட்டத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள் பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கு, வாசிப்போமா? தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதோலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். 2ஆம் வசனம் பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குரிய 400 பேர் அவனோடு. நல்லா கவனிங்க. இப்ப இங்க தாவீதுன்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இந்த தாவீது யாரு? தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக தேவன் ஏற்படுத்துறார். இது எப்போ நடக்குதுன்னா, சவுல் ராஜாவா இருக்கும் போதே ஆண்டவர் இன்னொரு ராஜாவை தெரிந்து கொள்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா இருக்கும்போது அவனுக்கு அடுத்த ராஜா ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சா அந்த ராஜாக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அவன் எவ்வளோ பொறாமையும் கோபமும் எரிச்சல் உள்ளவனா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணியதுனால தாவீது ஒரு யுத்த காலத்துக்கு போறான். கோலியாத்தை போய் அவன் யுத்தம் பண்ணி ஜெயிக்கும் போது அங்க இருந்த பெண்கள்லாம் சேர்ந்து பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000. அவரை பெரிய ஹீரோ ஆக்குறாங்க. இதெல்லாம் சவுல் பார்க்கறான். அவன் பார்த்துட்டப்பா பெரிய ஆள்ப்பா, இவனை கத்தரு. அவனுக்கு சந்தோஷம், பொறாமப்பட்டு எரிச்சல் அடைந்து அவனுக்குள்ள அசுத்தாவி புகுந்து இவனை காலி பண்ணோன்னு சொல்லி என்னென்ன திட்டலாம் பண்றான் பாருங்க. நம்ம யோசிக்கலாம், இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்படி போய் கொகையில ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இருக்க வேண்டுமா? ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணாரு. இவன் போய் ஏன் ஓடி ஒளியணும்? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் எல்லாம் இப்படிதான் போய் ஓடி ஒளிஞ்சிக்கணுமா? கிடையாது. கவனிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவர் அவனை ராஜாவாக மறுபடியும் கொண்டு வர 15 வயதுல, ஏறக்குறைய 15-16 வயது தாவீது இருக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா தாவீது சிங்காசனத்தில் அமரும் போது அவனுக்கு ஏறக்குறைய 30 வயது. கவனிச்சு பாருங்க. ஏறக்குறைய 14 15 ஆண்டு அவன் மறைந்திருக்க வேண்டிய காலமா இருந்தது. ஏன் அந்த ஒரு மறைந்திருக்கக்கூடிய காலம்னா, இங்க அவங்கிட்ட வந்து சேர்ற ஒரு கூட்டத்தை
இந்த கூட்டத்தை என்னவா ஆக்க விரும்புறாருன்னா, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கவும் செழிப்படைய வைக்கவும் அவங்களுடைய மனநிலைகளை மாற்றவும். ஆண்டவருக்கு எப்பவுமே எல்லா விதத்திலும் தேவன் அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்டவனை எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அவனை காப்பாற்றுற வேலையை கத்த செஞ்சுக்கிட்டே இருப்பார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எல்லாம் கத்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆகவே நம்மளை பாதுகாக்கிற வேலையை அவர் எடுப்பார். எவ்வளோ பெரிய சத்துரு என்ன நமக்கு அவன் விரோதமாய் செயல்பட்டாலும், சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் பக்கத்தில் 1000 என் வலது பார்வையில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் என்ன பண்ணுவேன், அதை பார்ப்பேன். அந்த தீமை என்ன பண்ணாது, என்னை அணுகாது. ஏன்னா தேவ தயவும் தேவ பாதுகாப்பும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு இருக்கு. இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இவனை போய் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் அங்கே ஒரு அற்புதமான வேலையை ஆண்டவர் செய்கிறார். இப்போ இவன் மறைந்து இருக்கும்போது அவனோட போய் அவன் தகப்பன் வீட்டாரும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க பாருங்க. இப்போ அவங்க வீட்டார் சேர்ந்தது மாத்திரம் இல்லை, இப்போ அவன் கூட போய் ஒரு கூட்டம் சேருது. 400 பேர் அடங்கிய ஒரு கூட்டம், அது ஒரு சேனை மாதிரி போய் சேருது பாருங்க. சேர்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்குன்னா, என்ன அங்கே சொல்லியிருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும். இந்த கூட்டம் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, டிஸ்ட்ரெஸ், அப்புறம் டெப்த், அதுக்கப்புறம் டிஸ்கண்டென்ட்னு வருது. மூணுமே அந்த 3 வார்த்தையும் டீலே ஆரம்பிக்குது. அதனால இந்த 400 பேர் சேர்ந்தாங்க பாருங்க. இவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா, இந்த ஆர்மிக்கு, இந்த கூட்டத்துக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா 3D ஆர்மின்னு சொல்லலாம். 3D ஆர்மினா என்ன? ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க. அதுதான் ஆங்கிலத்தில் வந்திருக்கு. அப்படியே போட்டு டிஸ்ட்ரெஸ், டெப்ஸ் அண்ட் டிஸ்கண்டென்ட். இவங்களுக்கு பேரை கொடுக்கலாம், 3D ஆர்மின்னு கொடுக்கலாம். என்னன்னா, ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன். இந்த 400 பேரை சேர்ந்தான் பாருங்க. ஏன் சேர்ந்துருக்கிறானா, எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறானோ அந்த கடன் வாங்கினவன் தேடி துரத்திட்டு வரான். ஆகவே அவங்ககிட்ட தப்பித்து இருக்கிறதுக்கு இவன் பார்க்குறான், எங்கடா வழி, அப்பா இங்கே ஒருத்தர் தாவீது இருக்கிறார், அவர் குகையில் இருக்கிறார், அவர் கூட போய் சேர்ந்துடலாம். சேர்ந்துட்டா நமக்கு இந்த கடன்காரன் நம்மளை துரத்துற வேலை இருக்காது, தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு போய் சேர்றான் பாருங்க. அப்போ இந்த 400 பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எதுன்னா கடன். அந்த கடனினால உண்டான அந்த முறுமுறுப்பு, அந்த ஒடுக்கப்படுகிற நிலை, இதெல்லாம் அவங்களுக்கு மேஜரா இருக்கு பாருங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நீங்க தலைவராக இருக்க விரும்புவீங்களா? ஹலோ, என்ன பாருங்க, என்ன கேளுங்க கொஞ்சம். ரொம்ப ஆழ்ந்த சிந்தைக்கு போயிட்டீங்க. 400 பேரை விடுங்க, ஒரு 4 பேர் உங்க கூட இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, என்ன முறுமுறுக்கிறவன் சேர்ந்தா நீங்கள் அவனுக்கு தலைவனாக இருக்கா என்ன பண்ணுவீங்க? ஒத்துப்பீங்களா? ஒன்று நீங்கள் முறுமுறுக்கிற தலைவராக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் கடன்பட்ட ஆளாக இருக்கணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஆளுக்கு தலைவராக இருக்க நம்ம விரும்ப மாட்டோம் பாருங்க. என்ன விரும்புவாங்க? தலைவராக இருக்கணும். யாருக்கு தலைவராக இருக்கணும்? ஒரு 10 பெரிய பணக்காரனுக்கு நான் ஒரு தலைவன். ஆஹா, அது எவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா நல்ல செல்வாக்குள்ள ஆட்களுக்கு தலைவனாக இருக்கணும்னா அது என்ன பண்ணுவோம்? நல்ல மண்டை ஆட்டி ஆட்டி நம்ம கேட்கலாம் கூட, நம்மளே போய் வாலண்டியரியாக எதையாவது எங்கேயாவது உள்ள பூந்து கீந்து எதையாவது பண்ணி தலைவன் ஆகிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஆனால் இங்கே சேர்ந்துருக்கிற கூட்டம் எப்படின்னா, ஒடுக்கப்பட்ட கூட்டம், கடன்பட்ட கூட்டம், முறுமுறுக்கிற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தாவீதை கேப்டன் ஆக்கிட்டாங்களாம். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்கு கேப்டன், தமிழில் தலைவனா இருக்கிறான்னு சொல்லியிருக்கு, ஆங்கிலத்தில் கேப்டன். இப்படி ஒரு கேப்டன், இந்த 400 பேருக்கு ஒரு கேப்டனாக இருக்கிறவன் எப்படி இருந்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கே இருக்கிறாங்க? குகைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? தாவீது சவுலுடைய கையில் அகப்படாதபடிக்கு அவன் குகையில் மறைந்து கொண்டு இருக்கிறான். இந்த 400 பேரும் கடன் கொடுத்தவன்லாம் அவனை தேடி வரான். அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போய் ஓடி ஒளிஞ்சிக்கலான்னு பார்க்குறான். அதான் அந்த குகை போய் தாவீதோட போய் சேர்ந்துட்டான். இப்போ என் கேள்வி, இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தாவீது தலைவன் ஆனானே, கேப்டன் ஆனானே, இவன் எப்படி இவர்களை மாற்றுறதுக்கு என்ன செஞ்சிருப்பான்? கொஞ்சம் யோசிக்கணும்.
ஏதோ எல்லாம் கொஞ்சம் வசதியானவங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள வச்சு நடத்துறது என்ன வேணா செய்யலாம். ஆனா வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிற ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்துக்கு தாவீது செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கணும், அவங்களுக்கு கடவுளுடைய செழிப்பை கொண்டு வர வழிகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்க மனநிலைய முற்போக்கான சிந்தனை உடைய ஒரு மனநிலை அவங்களுக்கு உண்டாக்கணும். ஏன்னா இப்போ அவன் மனசுலாம் எப்படி இருக்குன்னா, எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் மென்டாலிட்டி உள்ள ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற கூட்டம் இது. இந்த கூட்டத்துக்கு எப்படி பாசிட்டிவ் மென்டாலிட்டியை உண்டாக்குறது, எப்படி வெல்பீயிங்கை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி தேவனுடைய ப்ராஸ்பரிட்டியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்னா இங்க வந்து சேர்ந்து இருக்கிற கூட்டம், இந்த 400 பேர் அடங்கிய இந்த கூட்டம், நீங்க கவனிச்சீங்கன்னா ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க. சொல்லுங்க வாயை திறந்து, என்ன மாதிரி கூட்டம்? ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு பதில் என்னன்னா, எப்படி கடவுள் உங்களை நல்லா ஆக்குவாரு, எப்படி கடவுள் உன்னை நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க அவர் என்ன வழியை வச்சிருக்கிறாரு, எப்படி உன்னை ஆண்டவர் நல்ல சிந்தனை உள்ளவனா உன்னை மாற்ற விரும்புற. நல்ல சிந்தனை வந்துச்சுன்னா நீ கடன் வாங்க மாட்ட, நீ முறுமுறுக்க மாட்ட, நீ ஒடுக்கப்படுற நிலையில உன்னை தள்ள மாட்ட. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமே. இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனா தாவீது இருந்தாதான் அவர்களை மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியாது. ஆனா தாவீது பாருங்க, நான் சொன்ன விதமான ஒரு தலைவனா, ஒரு கேப்டனா அவங்க வாழ்க்கையில் அவன் இருந்தான் பாருங்க. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. வாழ்க்கை ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கா, கடன்பட்ட வாழ்க்கையா இருக்கா? ஒடுக்கப்பட்டதையும் கடன்பட்டதையும் நினைக்கும் போது வாழ்க்கையை முறுமுறுத்து வாழ்ந்துறானா? இது வந்துடும் பாருங்க. இதுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட அது கூட மற்றதெல்லாம் இந்த ரெண்டும் சேர்ந்துரும். ஒடுக்கப்பட்ட நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னடா இப்படி ஒடுக்கப்பட்டு வாழ்றேனே அப்படின்ட்டு நான் எனக்குள்ள முறுமுறுக்கிறேன். கடன் படும் போது நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், முறுமுறுக்கிறேன்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த கடனுக்குள்ள ஏதையாவது ஒரு பிரச்சனை, இது மூணும் ஒன்றும் சேர்ந்து ஒண்ணுக்கு மேல ஒன்று சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தாவீது அவர்களோட பேசி, நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்களோட பேசி அவர்களை ஒரு மிகப்பெரிய சேனையாக மாற்றி, அந்த சேனையை மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் அடைய வச்சு, தேசத்துக்குள்ள செழிப்பை கொண்டு வர வச்சு, அவங்க கடனெல்லாம் மாற்றி, அவங்க மனநிலைகள் எல்லாம் மாற்றலாம். எப்படி நடந்துச்சு இது? ஏதோ ஒரு நல்ல கூட்டத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கணும்னு சொன்னா நம்ம கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். உருப்படாத ஒரு கூட்டமா இருக்கு, அந்த கூட்டத்தை எடுத்து உருப்பட வைக்கிறதுக்கான வழியை செய்யறான். நல்ல கவனிங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, எவ்வளவு உருப்படாம நம்ம வாழ்க்கை இருந்தாலும் நம்மளை உருப்பட வைக்கக்கூடிய வழிகளை கர்த்தர் நமக்கு காட்டுற தேவன். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இது உருப்படாது அப்படின்னு, பாத்துறீங்களா? என்ன பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படி, இது உருப்படாது, இது பாஸ்டர் புள்ள, இது எங்க உருப்பட போகுது அப்படிதான் சொன்னாங்க என்ன பார்த்து. இன்னைக்கு சொன்னவங்களாம் வாயில கை வச்சு பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உருப்படக்கூடிய ஒரு மனுஷனா மாத்திருக்கிறாரே. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க, பெரம்பூர் சபையில் ஊழியம் செஞ்ச நாட்களில், பெரம்பூர் சபையில் நான் பண்ண என்னுடைய சேட்டைகள்லாம், சேட்டைனா நீங்கள் நினைக்கும் ஓவர சேட்டைலாம் இல்லை, ஒரு டீசெண்டான சேட்டைலாம் பண்ணுவோம் பாருங்க. அந்த சேட்டையை பார்த்துட்டு இவன் போய் ஒரு பாஸ்டர் பிள்ளையா இருக்கிறான்னு அங்கே விசுவாசிங்களாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் பேசினவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா புதுசாக வந்திருக்கிறாங்க, பல வருஷம் கழித்து அவங்க புதுசாக சர்ச்சைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்க, அவங்க ஒரு 2-3 வருஷமாக சர்ச்சைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போ அங்கே ஊழியம் செஞ்ச நாட்களில் போனேன். போய் அவங்க வீடை விசிட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இன்னாரம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஓ நல்லா தெரியுமே, நான் சின்ன பையன்லேருந்து வளர்ந்ததெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்களே, நான் பண்ண சேட்டையெல்லாம் பார்த்துருக்குறாங்களே அப்படின்னு. அது சொன்னவன பிடிச்சிட்டு, ஆமா பாஸ்டர் சொன்னாங்க நீங்கள் பண்ண சேட்டைய சொல்லிட்டு சொன்னாங்க பாஸ்டர், இப்படி இருந்த ஒரு சேட்டை பண்ற ஒருத்தனை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனா உருவாக்கி இருக்கிறாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க பாஸ்டர். நாங்க நல்லா கவனிச்சு பாருங்க,
உருப்படாத கேஸை தான் உருப்பட வைப்பார். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. உருப்படாத கேஸை என்ன பண்ண வைப்பார்? உருப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப உருப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணுவார்னு பைபிள் சொல்லலை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்குவார்னு நினைக்கிறேன். ஆனால் உருப்படாத சூப்பர் ஆக்கிடுவார். நல்லா கவனி நான் சொல்றது. ஏன்னா ஆக்கி காட்டினார. இந்த தாவீது கூட போய் சேர்ந்த 400 பேரை சூப்பர் ஆக்கிட்டான். எப்படி ஆக்குனா? வரும்போது நெகட்டிவ் எண்ணத்தோட வரான், எதிர்மறையான எண்ணங்களோட வருகிறான். செழிப்பை நம்பாதவன் வரான், தேவ ஆசீர்வாதத்தை நம்பாதவன் வரான், கடன் படுறான், அதனால கடன் வாங்குறான், அதனால தான் வாழ்க்கையை நஷ்டமாக்குறான், முறுமுறுக்கிறான், ஒடுக்கப்பட்டிருக்கிறான். இப்படி வரவங்கிட்ட தாவீது என்ன மாதிரி ஒரு அற்புதமான மாற்றத்தை அவங்கள உண்டாக்குறான் பாருங்க. அதுக்கு நான் உட்கார்ந்து தியானித்த போது ஆண்டவர் என் மனசுல ஒரு காரியத்தை, இந்த வேதத்திலிருந்து சில காரியங்களை எப்படி நடந்துச்சு அப்படின்றத காட்டுறேன். ஏன்னா இந்த தாவீது அந்த 400 பேரோட குகையில் இருந்த அந்த நாட்களில் அவர்களோட கான்ஸ்டண்டா பேசிக்கிட்டே இருந்தான், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்படி பிரசங்கம் பண்ணான் தெரியுமா? அவனுடைய முன் அனுபவங்கள். அவனுடைய முன் அனுபவம் என்ன தெரியுமா? அவன் கையில் ஒரு டைரியை வச்சிருக்கான் எப்பவுமே. நல்லா கவனிங்க. அவன் கையில் ஒரு டைரி இருந்துச்சு. அந்த டைரியில் நிறைய பாடல்களை அவன் வச்சிருந்தான். அதான் நம்ம வாசிக்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகம் பாருங்க, 150 பாடல் அடங்கிய ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிறான். இந்த புஸ்தகத்திலிருந்து அவன் எடுத்து பிரசங்கம். நான் கேட்கிறேன், உங்க கையில் டைரி இருக்கா? சிலர் வச்சிருப்பாங்க டைரி. என்னத்துக்கு? கம்ப்ளைண்ட் டைரி. அதுக்கு பேர் என்ன டைரி? சில கம்பெனிலாம் வச்சிருப்பாங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் டைரி. வீட்டிலே நிறைய பேர் டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு சிலருக்குலாம். ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து சொன்னார் பாருங்க, பாஸ்டர் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு பாஸ்டர், 12 வருஷமா எனக்கு இதையே சொல்லி சொல்லி காட்டுறா. என்னத்தை இதையே சொல்லி காட்டுறா? எதை தான் சொல்லி காட்டுறா அப்படின்னு கேட்டுமோ அவங்க சொல்றாங்க, கல்யாணம் ஆகி 2வது நாளில் நான் 2 வார்த்தை ஒரு மாதிரி ஆஷா பேசிட்டேன் பாஸ்டர். அதை அவ அன்னைக்கே டைரியில் எழுதி, இந்நாள் என்னை கல்யாணம் பண்ணி 2வது நாளில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு எழுதி வச்சுட்டு அந்த எழுதி வச்ச வார்த்தையை சொல்லி சொல்லி காட்டுறா பாஸ்டர். நான் சொன்ன பைபிளே சொல்லியிருக்கு, எழுத்து கொள்ளொன்று. எழுத்து என்ன பண்ணோம்? கொல்லன்னு சொல்லியிருக்கு. ஆவியோ உயிர்ப்பிக்கன்னு சொல்லியிருக்கு. நான் அப்புறம் அந்த சகோதரியை கூப்பிட்டு சொன்னேன், ஏம்மா டைரி எழுதுகிற பழக்கம் நல்லது தான், ஆனால் நீங்கள் எழுதுகிற பழக்கம் நல்ல பழக்கம் இல்லைம்மா, இப்படி பண்ணாதீங்க. 12 வருஷம் என்ன, அந்த 2வது நாளில் நடந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை 12 வருஷம் கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் எழுதிக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டைரியில் என்ன இல்லை? புருஷன் எவ்வளவோ நல்லா செஞ்சிருப்பார் பாருங்க, அதெல்லாம் எழுத மாட்டாங்க. குறை செய்கிறார் அந்த ஆள், நோட்டடு, லைஃப் லாங் நோட்டடு. இந்த டைரி உருப்படுமா? நான் கேட்குறேன், இந்த டைரி உங்களை உருப்பட வைக்குமா? உறவை இன்னும் எவ்வளோ ஒடுக்க முடியுமோ ஒடுக்க தான் கூடிய வேலையை செய்யும். ஆனால் தாவீது கையில் ஒரு டைரி இருந்துச்சுங்க. அந்த டைரி என்ன தெரியுமா? அவன் எதை நம்பினானோ அதை அவன் எழுதினான், எதை எழுதினானோ அதை அவன் பாடலா பாடினான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கவனிச்சு பாருங்க. இவன் இதை தான் போதித்திருப்பான்றதுக்கு அந்த டைரியில் ஆரம்பிக்கிற முதல் வார்த்தையை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். வாங்க போவோம். முதல் வார்த்தை டைரி. அவர் டைரி எது? ஹலோ, எல்லாம் டைரின்னு உங்க டைரி நாம வருதா உங்களுக்கு? இங்க தாவீது கையில் ஒரு டைரி இருந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும் டைரிய. இந்த மாதிரி டைரி இருந்தா நீங்க டை ஆக மாட்டீங்க. வேற மாதிரி டைரி இருந்தா டை தான். இது இருந்தா வாழ்க்கையை மலர பண்ணும் பாருங்க. 400 பேர்கிட்ட வந்தவங்கிட்ட அவங்ககிட்ட இருக்க டைரி எடுக்கிறான். எடுத்து அந்த 400 பேருக்கு பிரசங்கம் பண்றாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாம பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, இது தமிழ் பைபிள்ல பின்னாடி வந்துருச்சு, 2ஆம் வசனத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு அது. ஆனா ஆங்கில பைபிள்ல முதல் இடத்துல பஞ்சிங் ஆகுது. பிளஸட் இஸ் த மேன் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க அந்த டைரியில. ஆங்கிலத்தில் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. சங்கீதம் 1 முதல் வசனம் முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. பிளஸட் இஸ் த மேன். பாக்கியவான்
அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்ப முதல் வார்த்தையே ஒடுக்கப்பட்டு கடன்பட்டு முறுமுறுக்கிறவன் கேட்கிறான், வாழ்க்கையில முதல் முறை கேட்கிறான், blessed is the man, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை குறித்து முதல் முறை கேட்கிறான். தேவன் ஒரு மனுஷனை செழிப்பாக்க, தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்க, தேவன் ஒரு மனுஷனுடைய எண்ணத்தை சரியாக்குறதுக்கு அவனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றத சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க. நல்லா கவனிங்க. இப்படி உங்க வாழ்க்கையில ஒடுக்கப்படுகிற நேரத்தில், கடன்படுகிற நேரத்தில், முறுமுறுக்கிற நேரத்தில் என் எண்ணங்களுக்குள்ள என்ன வரணும்னா, நான் நல்லா வாழ்வதுக்கு, என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறதுக்கு, என்னுடைய எண்ணங்களை மாற்றுவதுக்கு என்ன கடவுள் என்ன பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. தமிழ்ல இப்ப வாசிப்போம் பாருங்க. அங்க சொல்லியிருக்கு 1ஆம் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல், பரிகாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறானா சொல்றாரு. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காத, பாவியுடைய வழியில் என்ன பண்ணாத நிக்காத, பரிகாசக்காரன் உட்காரும் இடத்துல என்ன பண்ணாத உட்காராத. ஆனா உன்னை செய், இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணு, இரவும் பகலும் தியானி, அது உன்னை என்ன வாக்குன்றார்னா பாக்கியவானாக்கும். கேட்டவனுக்கு எப்படி இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கடன் பட்டவன்லாம் வந்து தாவீது கூட சேர்ந்தவன் நினைச்சுக்கிறான், அப்பாடா நம்மளை தேடுறவன் இன்னும் கண்டே பிடிக்க முடியாதரா அப்படின்ட்டு அவன் ரிலீஃபுக்காக வந்து உட்கார்ந்துருக்கிறான். இந்த கோக்குள்ள உட்காந்துட்டு இப்ப நான் இப்ப பேசுறேன், இந்த கனி குறை வச்சா தாவீது பேசியிருப்பான் நினைக்கிறீங்க? தாவீது எப்படி பேசியிருப்பான்? கோவைக்குள்ள இருந்துட்டு மெதுவா தான், எப்பா டே கேளுங்கடா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கடா நீங்க, ஒடுக்கப்பட்டவனுங்களடா, கடன் பட்டவனுங்களடா நீங்க முறுமுறுக்கிறவங்களடா, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கடா. வீட்டில் இருக்கிற 4 பேரை பார்த்து அப்படி பேசுறீங்களா? என்னை ஒடுக்கிறதுக்காகவே உன்னை பெத்து எடுத்திருக்கிறேன். யார் சொல்றா? அம்மா சொல்றான். அவன் ரெடி ஆயிட்டான் ஒடுக்கிறதுக்கு, ஃபார்ம் ஆகிறான், ஆயுதம் ஷார்ப் ஆயிட்டு வருது, நல்லா ஒடுக்கிறதுக்கு ஆயுதம் ஷார்ப் ஆகுது. நல்லா கவனிங்க. இந்த 400 பேர்கிட்ட வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு வருவோம் நம்ம. என்ன வீட்டில் இருக்கிற 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ, இந்த 4 பேர்ட்ட என்ன பேசுறேன்? சனியனே வந்து சேர்ந்துருக்கிற பாரு, சொல்றமா இல்லையா? ரொம்ப பரிசுத்தவானமா நடிக்கூடாது இங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. என்ன பேசுறோம் பிள்ளைங்களை பார்த்து? ஏய் நம்மலாம் ஒடுக்கப்பட்டவங்க இல்லடா, நம்மலாம் கடன் பட்டவங்க இல்லடா, நம்மலாம் முறுக்குறோம். என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? வீட்டில் வந்து சில நேரம் சாப்பாடு சரியாக இருக்காது பாருங்க. சில நேரம் ரசம் சோறு வந்தால் மூஞ்சி இஞ்சி சின்ன குரங்கு மாதிரி இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு ரசமா பேரை வச்சுக்கலாம் பாருங்க, ரசம் அப்படின்னு. ரசமா அப்படின்னு பாருங்க. அப்பா சொல்ல முறுமுறுக்காதடா, நம்ம முறுமுறுக்கிற கூட்டம் இல்லை. ரசமாவது கச்சிருக்கு என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணி ரசத்தை சூப்பு மாதிரி குடி. அதுவும் சரீரத்துக்கு எலும்புகளாம் பலனா மாறும். எப்போ வரும்? நம்ம கையில் இந்த டைரி இருந்தால் தாங்க வரும். என் கையில் இந்த டைரி இல்லை, தாவீது கையில் இந்த டைரி இருந்துச்சு. 400 பேர் முறுமுறுக்கான். ஒடுக்கப்பட்டவன் கடன் பட்டவன் முறுமுறுக்கிறவன் அங்கே வந்து சும்மா வந்திருப்பான். ஹலோ, நான் கேட்குறது புரியுதா இல்லையா? நல்லா புரியுது உங்களுக்குலாம். அப்படியே உம்மன்னு உட்காந்துன்னு நல்லா தான் யோசிக்கிறீங்க. இந்த வாய் சும்மா வந்திருக்கோம், முறுமுறுக்கிற வாய் சும்மா இருக்கும். குறை சொல்கிறது எங்கே போனாலும் என்ன பண்ணோம்? எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது கண்ணுக்கு மட்டும்தான் அந்த குறை தெரியும். அந்த குறை சொல்கிற கூட்டம் 400 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான்? முறுமுறுன்னு முழுத்திருக்க மாட்டான். இவனுக்கு எவ்வளோக்கும் உங்களுக்கெல்லாம் என்னை வந்து தலைவனாக வேற வச்சுக்கிறார் பாரு, நீங்களாம் வந்து என் கூட சேர்ந்துருக்கிறீங்க. எப்படி டென்ஷன் ஆக வேண்டிய தாவீது டென்ஷன் ஆகாமல் சொல்கிறான், எப்பா துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன கேட்காத, பாவியுடைய வழியில் என்ன பண்ணாத நிற்காத, பரிகாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்கார். இப்படிலாம் நீ உட்கார்ந்து தான் நீ ஒடுக்கப்பட்டவனா, கடன்பட்டவனா, நீ முறுமுறுக்கிறவனா மாறிட்ட.
நான் சொல்றேன், என் கையில் இருக்கிற டைரியில சொல்லி இருக்கிற வார்த்தையை கொஞ்சம் கேளுப்பா. உன்னை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்ததே கடவுள் எதற்காக? இதை சொல்ல வைக்க, இதை நம்ப வைக்க. நான் இதை நம்புறேன். உடனே கேட்டிருப்பான் அங்க இருக்கிற 400 பேர் முறுமுறுக்கணும். ஆமா பெருசா சொல்ற, அபிஷேகம் பண்ணாருன்ற, ஆனா நீயே வந்து எங்க தான் இருக்கிற? எங்க தான் இருக்கிற? எங்க கூட தானே இருக்கிற, குகைக்குள்ள தானே இருக்கிற, உனக்கு மட்டும் என்ன பெரிய இதுவா அப்படின்றப்பான். அவன் சொல்லியிருப்பான், இல்லை இல்லை, இன்னைக்கு நான் குகையில் இருக்கலாம், ஆனால் என்ன அபிஷேகம் பண்ணின கர்த்தர் ஒரு நாள் என்னை வெளியே கொண்டு வருவார். நான் பிரசங்கிக்கிற மாதிரியே என் வழியை அவர் வைக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நான் செய்யும் எல்லாம் எனக்கு வாய்க்கும்னு சொல்லியிருக்கிறாரே, அது நடக்கும். ஏன்னா நான் இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறேன். நான் நதியோர நாட்டப்பட்ட மரம் போல இருக்கிறேன். உஷ்ணங்கள் வரலாம், இலை தாழ்ச்சியான வருஷங்கள் வரலாம், இலைகள் விழுகிற நிலைகள் வரலாம், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நான் கடன்ல இருக்கலாம், அதனால நிறைய காரியத்துல முறுமுறுக்கலாம், ஆனா ஆண்டவரே இன்னைக்கு கேட்கிற இந்த வசனத்தை நான் தியானிக்க தியானிக்க நான் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய நிலைக்கு கர்த்தர் என்ன கொண்டு வருவார். என்ன மாதிரி தெய்வீகமான வழியை போதிக்கிறான் பாருங்க. சும்மா பரவசம் வீட்டுல சும்மா அப்படியே இந்த குகைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா அவங்கள பரவசப்படுத்துற வேலையை மாத்திரம் அவங்களுக்கு கடவுளுடைய தெய்வீகமான வழியை காட்டுறான். சொல்றான், நீ பாக்கியவானா இருக்கணும்னா இவ்வளோ நாள் நீ கேட்டப்பார் துன்மார்க்கம் ஆலோசனை விட்டுரு, இவ்வளோ நேரம் போய் உட்கார்ந்தப்பார் பாவியினுடைய வழியில போய் நின்றப்பார், அதை நிக்கிறத விட்டுரு, பரிகாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்தப்பார் அங்க உட்காராத, பரிகாசம் பண்ற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறியா? தேவ மனுஷனையும் தேவ வார்த்தையும் தேவனுடைய காரியங்களையும் பரிகாசம் பண்றவங்க கூட போய் உட்கார்ந்து இருக்கிறியா? ஆண்டவர் சொல்ல, அதை விடு, அது உன்னை நல்லா ஆக்காது, அது உன்னை உயர்த்தாது, உன்னை இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒடுக்கணுமோ, உன்னை இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ கடனாளி ஆக்கணுமோ, உன்னை இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ அங்க என்ன முறுமுறுக்கிறவனா மாத்தணுமோ மாத்தோம். தெய்வீகமான வழியை சொல்றான். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக வந்திருக்கலாம், கடன்பட்டவர்களாக வந்திருக்கலாம். இந்த ஒடுக்கப்பட்டதுனால கடன்பட்டதுனால வாழ்க்கையில் முறுமுறுத்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையிலோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற இந்த தெய்வீகமான வழியை பிடிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த சத்தியம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணக்கூடிய அற்புதமான மாற்றத்தை, விளைவுகளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். ரொம்ப அவசியம் பாருங்க. இதைதாங்க அவன் போதிச்சான். தாவீது தான் மறுபடியும் மறுபடியும் போதிக்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, யூ ஆர் a blessed man. அதுதான் உன்னுடைய அடையாளம், அதுதான் உன்னை குறித்த படம்பா. இந்த புஸ்தகத்துல உன்னை குறிச்ச படம் என்ன? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரயாசம். சொல்றார், அவர் நீதியின் வழியில உன்னை நடத்துறவர், உன்னுடைய காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். இதாங்க சத்தியம். வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியமா இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனமே என்னுடைய வாழ்க்கைக்கு என்னவா இருக்கு? சத்தியம். அதான் ரியல். யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத் அப்படின்னா அதான் ஆண்டவரே ரியல். இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதான் என் வாழ்க்கை. இன்னைக்கு என் நிலைகள் வேற ஒன்ன காட்டலாம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாராம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் என்ன கொடுப்பாரு? பலன். நல்லா வாழ்றதுக்கு எனக்கு பலனை கொடுப்பாரு. நல்ல எண்ணங்கள் எனக்கு வருவதுக்கு கர்த்தர் பலனை கொடுக்க. சத்திய வசனங்கள் என்ன பலவான் ஆக்குது பாருங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் நெஜம் நான் தோல்வியில் இருக்கிறேனே, என் நெஜம் நான் கடனில் இருக்கிறேனே, என் நெஜம் முறுமுறுக்கிற நிலையில் இருக்கே, என் நெஜம் நான் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேனே. ஆனால் அது நெஜம் இல்லை, அது ஒரு தற்காலிகமான ஒரு நேரம் தான், அது ஒரு தற்காலிகமான ஒரு காலம்தான். ஆனால் சத்தியம்தான் நிரந்தரம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தியம்தான் நிரந்தரம். உங்க சூழ்நிலை ஒரு தற்காலிகமான ஒரு காரியம், இட்ஸ் டெம்பரவரி. Your problem, your distress is temporary.
நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கிற காரியம் பெர்மனன்ட் கிடையாது. அது ஒரு டெம்பரரியான காரியம். ஆனா கர்த்தருடைய சத்தியம் தான் நிரந்தரமானது. கைவாயத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தியம். அதனால்தான் இந்த சத்தியம் நிரந்தரமானது என்பதை தாவீது அறிந்தனாலதான் தாவீது இந்த சத்தியத்தை வச்சு அவர்களோட பேசுறான். God is in the business of helping you, my friend. ஆண்டவர் ஒரு வேலையில் இருக்கிறாரு. தம்மை நம்புகிற பிள்ளைங்களை, தம்முடைய வசனத்தை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றுகிற வேலையில் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்னுடைய ஆண்டவர் எனக்கு உதவி செய்து என்னை காப்பாற்றுகிற வேலையை அவர் நிச்சயமாய் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாளும் செய்வார். கர்த்தர் அந்த வேலையில் இருக்காரு பாருங்க. நீங்க அதை நம்பணும். தாவீது அதை நம்பினால தான் பிரசங்கிச்சான். ஒடுக்கப்பட்டவங்க கிட்ட, கடன்பட்டவங்க கிட்ட, முறுமுறுக்கிறவங்க கிட்ட எழும்பி நின்று தைரியமா பிரசங்கம் பண்றான் பாருங்க. ஏன் முடிஞ்சிச்சுன்னா அவன் அதை 100க்கு 100 நம்பினான். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை செழிக்க வைக்கிறவர், என்னை நல்ல ஆக்கிறவர், எனக்கு நல்ல சிந்தனைகளை உண்டு பண்ணுவர், பாசிட்டிவ் மென்டாலிட்டியை எனக்கு கொடுக்கிறவர், என் சூழ்நிலையை பார்த்து நான் நெகட்டிவான திங்கிங்குள்ள போகாதபடிக்கு அந்த சூழ்நிலையில எனக்கு அற்புதத்தை செய்ய, என்னை விடுவிக்க. இன்னைக்கு நான் கெபிக்குள்ள இருக்கலாம், கொகைக்குள்ள உட்கார்ந்துருக்கலாம், ஒரு கேவுக்குள்ள இன்னைக்கு நான் இருக்கலாம். ஆனா இது இல்லை என்னுடைய நிரந்தரமான இடம். கர்த்தர் என்னை ராஜாவாக மாத்துறது தான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நிரந்தர ஆசீர்வாதம். அதை சொன்னா பாருங்க. நல்ல கவனிங்கள். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? உங்க சூழ்நிலையை பார்த்து நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறேன்னா, சூழ்நிலை சொல்றது நீங்க பார்க்கணும், ஆண்டவரே இது நிரந்தரம் இல்லை, இது தற்காலிகமானது. உம்முடைய சத்தியம் ஒன்று தான் எனக்கு நிரந்தரம், உம்முடைய விடுதலை தான் எனக்கு நிரந்தரம், உம்முடைய ஆண்டவரே நன்மைகள் எனக்கு நிரந்தரம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது நிரந்தரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது நிரந்தரம். ஏன்னா அது எனக்கு தெய்வீகமான வழிகளை காட்டுது. இட் இஸ் டீச்சிங் மீ காட்லி வேஸ். ஆபிரகாம் இதை நம்பினான் பாருங்க, ஈசாக் இதை நம்பினா, யாக்கோபு இதை நம்பினார்கள், தாவீது இதை நம்புறான். என் தேவன் என்னை நல்லா ஆக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை செழிக்க வைக்கிறவர், எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கிற தேவனாயிருக்கு. இந்த சத்திய வசனங்களை நான் வாசிக்க தியானிக்க எனக்கு நல்ல எண்ணங்களை, பாசிட்டிவான மென்டாலிட்டியை இந்த வேத வசனம் உண்டாக்குது. இந்த வசனத்தை வாசிக்க உங்க மனம், உங்க எண்ணங்கள்லாம் ஸ்கிரீன் பண்ணும், அப்படியே உங்களை கழுவி சுத்திகரிக்குங்க. இதை தான் போதிச்சுட்டு இருப்பாருங்க. இதை போதிச்சுட்டு அப்படியே நீங்க வந்தீங்கன்னா சங்கீதம் 23க்கு வராரு. தாவீது சொல்றாரு, ஒவ்வொன்றா பேசிட்டு வந்திருப்பாரு. சங்கீத புஸ்தகத்தை தியானிக்கிறது அவ்வளோ ஆசீர்வாதமானதுங்க. இந்த ஜெப நாட்களில் அதை குறித்து அதுல இருந்து ஒரு சங்கீதத்தை எடுத்து பேச போறோம் பாருங்க. வந்து கேளுங்க, உங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்குறதுக்கு, கர்த்தரோடு உங்க உறவை நல்லா ஆக்குறதுக்கு, கர்த்தரோடு உங்களுடைய ஐக்கியத்தை ஆண்டவர் இன்னும் ஸ்திரப்படுத்துவதுக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம் பாருங்க. இந்த சங்கீத புஸ்தகத்தை தியானிக்கணும். டெய்லியும் 5 அதிகாரத்தை வாசிக்கணும். ஒரு மாசத்துல நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த சங்கீதத்தை வாசித்து முடிக்கணும். நல்லா கவனிங்க. எனக்கு அந்த பழக்கம் உண்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 5 அதிகாரத்தை வாசிப்பேன் நான். சங்கீதத்தில் ஒரு 5 அதிகாரமோ நீதிமொழியில் 1 வாசித்துருவேன். இந்த 2 புஸ்தகத்தை ஒவ்வொரு மாதமும் வாசிப்போம் பாருங்க. இப்படி வாசித்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் இருக்கிற அந்த நல்வாழ்வை, அந்த ஆசீர்வாதத்தை, நான் செய்வதெல்லாம் வாய்ப்பது கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படி தியானிங்க. அப்படி தியானிச்சு பேசுற தாவீது என்ன சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் என்னை விடுகிறார். புல்லுள்ள இடங்களில். நிறைய பேர் காய்ந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறோம். எல்லாம் புள்ளையும் சாப்பிட்டு எல்லாம் மேய்ஞ்சி போன பிறகு ஒன்று அப்படி போய் உட்காடுறோம், இல்லைன்னா போய் இருக்கிற இடம் காஞ்சி போன இடம். நல்லா நீங்க காஞ்சி போனதை குறித்து சொல்றதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஆனா இங்க வந்தா புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரில் கர்த்தர் உங்களை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறதா கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
தாவீதுக்கு காட்டுறாரு, தாவீது உனக்கு நான் தான் ஆதாரம், யார் உன்னை கைவிட்டாலும் நீ மறைந்திருக்கக்கூடிய காலத்துல கூட நானே உன் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன் தாவீதே என்று தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. தாவீது கோலியாத்தை வீழ்த்தின போது பாடின எத்தனையோ தாய்மாருங்க பாடினாங்களே, சகோதரிகள் பாடினார்களே. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடினோம். எங்க போனாங்க இவன் குகையில் இருந்த போது? நம்மளை புகழ்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை நல்லதை பேசுறது நிறைய பேர் இருப்பான், நம்ம நல்ல ஒரு காரியத்தை செய்யும் போது நிறைய பேர் பேசுவோம். ஆனா வாழ்க்கையில் சில நேரங்கள் சரிவுகள் வரும்போது அவங்கள நம்ம கூட வரமாட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம கூட வரவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் என் நல்ல மெய்ப்பர். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் நல்ல மெய்ப்பரா இருக்கிறார். நான் என்ன அடைகிறது இல்லை, தாழ்ச்சி உள்ளுள்ள இடங்கள்ல கொண்டு போய் விடுவார், அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவார். நான் கீழே கிடக்க விட மாட்டார். என் கண்ணை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும்படி அவர் என் ஆதாரமா இருக்கிறார். என்னை உயர்த்துகிற ஒரு எண்ணங்களை ஆண்டவர் எனக்குள்ள கொண்டு வருவார். நீ இப்படியே இருக்க மாட்டப்பா, இப்படியே ஒடுக்கப்பட்டவனா, இப்படியே கடன்பட்டவனா, இப்படியே முறுமுறுக்கிறவனா நீ இருக்க மாட்ட. உன்னை மாத்திர ஒரு நல்ல மெய்ப்பர் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன மாத்திர நல்ல மெய்ப்பர் என்ன, அவர் அமர்ந்த தண்ணீரண்டே கொண்டு போய் அவர் என்ன பண்ணுகிறாரு, விடுகிறாரு. நல்ல மேய்ச்சல்ல கர்த்தர் என்ன சாப்பிடும்படி வைக்கிறாரு. அந்த தேவன் தான் என்ன பண்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு, நீதியின் பாதையில நம்ம நடத்துறாரு. அவருடைய கோலும் தடியும் என்ன பண்ணுகிறது, என்னை தேற்றுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கியிருப்பேன். அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம். இதுதான் கர்த்தர் மெய்ப்பார்னா, இதெல்லாம் நமக்கு தெரியும். யோசித்து பாருங்க, ஒடுக்கப்பட்டு கடன்பட்டு முறுமுறுக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவன் கேட்குறானா, அவன் வாழ்க்கையில் எப்படி ஒரு ஒரு மறுரூபம் வந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மைண்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த உடனே பேச்சில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, பேச்சில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த உடனே செய்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. ஆரம்பிக்கிற இடம் மனம்தான். இங்க மனம் புதிதாகும் போது, மனம் மறுரூபமாகும் போது வார்த்தைகள் மறுரூபமாகுது. வார்த்தைகள் மறுரூபமாயிடுச்சுன்னா செய்கைகளும் மறுரூபமாயிடும். நல்ல கவனிங்கள், யார் நம்மளை கைவிட்டாலும் என் மனம் மறுரூபமாயி என்ன நல்லா ஆக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு என்னுடைய கையின் கிரியையில் செழிப்பை கட்டளையிடணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு விரும்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரே, எனக்கு ஒரு நல்ல எண்ணங்களை உண்டு பண்ண விரும்புகிற கர்த்தர் என் கூட இருக்கிறாரே, அப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கும்போது யார் என்ன எனக்கு கைவிட்டு போனா கூட எனக்கு ஒன்று தெரியும், இந்த தேவன் என்னை கைவிடவே மாட்டார். ஆபிரகாமோடு இருந்த லோத்து பாருங்க, பிரிந்து போகிற நேரம் விட்டுட்டு போறான். ஆபிரகாமுக்குள்ள மனசுல பல வேதனைகள், பல கஷ்டங்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, ஆபிரகாமே ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற, ஏன் சோர்ந்து போயிருக்கிற, ஏன் ஒடுக்கப்பட்ட போல உன்னை நீ பார்க்கிற, உன்னை அழைத்த தேவன் நான், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான், உன்னை பெருக பண்ணுகிற தேவன் நான். ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிற தேசம் எல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க. ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, அவன் தலை குனியும் போது சொல்றாரு, ஆபிரகாம நல்ல கண்ணை திறந்து தலையை உயர்த்திப்பாரு. அதாங்க மெய்ப்பர். நம்மளை மெய்க்கிற இயேசு கிறிஸ்து. நான் எப்போல்லாம் தலை குனிறனோ அப்போல்லாம் என் தலையை உயர்த்துறதுக்கான வேலையை எனக்குள்ள அவர் செய்கிறாரு. வார்த்தையை கொடுக்குற, அந்த வசனத்தை கேட்ட உடனே குனிஞ்சு கிடக்கிறேன்னா கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறேன், என் வாழ்க்கையை நிமர முடியும், ஒடுக்கப்பட்டதில் வெளியே வர முடியும், கடன்பட்டதிலிருந்து நான் வெளியே வர முடியும். முறுமுறுக்கிறத இனி நான் முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தரை புகழ்கிற வார்த்தை என் வாயில கர்த்தர் வைக்க முடியும். தலகுனிய கர்த்தர் விடவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் நான் தலகுனிய அவர் என்ன பண்ண மாட்டாரு. 118 சங்கீதம் பாருங்க, 118 சங்கீதம்
இந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் நிறைய நீங்கள் வாசிக்கணும். நான் சும்மா நேரம் இல்லாதனால 2-3 எடுத்து காட்டுறேன். 118 சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில், நல்லா நீங்க விசாலத்தில் நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், கடன்பட்டேன், முறுமுறுக்கிற என்ன கர்த்தர் அங்கே இருந்து விசாலத்துக்கு கொண்டு வராரு. இதாங்க கர்த்தர் செய்கிற ஆசீர்வாதம். அங்கேயே கடை, அங்கேயே நெருக்கப்பட்டுட்டே இரு, அங்கேயே ஒடுக்கப்பட்டுட்டே இரு, இது பிசாசு சொல்லுவான். இப்படிதான் கர்த்தர் உன்னை இருக்க வைப்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்ற, என்னை நோக்கி கூப்பிட்டா, ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விடுவித்து விசாலத்தில், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் எங்க கொண்டு போய் வைப்பாரு? விசாலன்றது ஒரு செழிப்பு, ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு அறிகுறி. ஒடுக்கப்பட்டார்கள் பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார், நான் உனக்கு பாலும் தேனும் ஓடும் விசாலமான நலமான மிகப்பெரிய தேசத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். 66ஆம் சங்கீதத்தில் கவனிச்சிங்கன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு, சில நேரம் ஆண்டவரே மனிதர்கள் எங்கள் தலை மேலே ஏறி போக பண்ணினீர், ஆனால் இறுதியில் எங்களை கொண்டு போய் நீர் ஆண்டவரே செழிப்பான இடத்துல வெட்டீர். 12ஆம் சொல்லி பாருங்க, மனுஷரை எங்கள் தலை மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன மேய்க்கிற கர்த்தர் கண்டிப்பா கொண்டு வந்து எங்க விடுவாரு? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன எங்க கொண்டு வந்து விடுவாரு? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து. இந்த நம்பிக்கை வாழ்க்கையில வந்துச்சுன்னா எழும்புவேன். தண்ணியையும் தீயையும் நாங்க கடந்து வரோம். தண்ணி தீ இதெல்லாம் நம்ம சக்திக்கு, நம்ம சக்தியில மேற்கொள்ற ஒன்று அல்ல. நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு, மனுஷ பலனுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் உன்னை தாண்டி வர வச்சேன். எதற்காக? என்ன கொண்டு போய் செழிப்பான இடத்துல விட. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கொண்டு போய் எங்க விடுறாரு? இதை தாங்க தாவீது போதிச்சான். இதை போதிச்சு அந்த 400 பேர் ஒரு பெரிய சேனையாக்கணும். அந்த சேனை ஒரு தேசத்துக்கே செழிப்பை கொண்டு வரக்கூடிய சேனையா மாறுச்சு. 40 வருஷம் தாவீது ராஜாவா அரசாண்டான். நல்ல கவனிங்கள், 40 வருஷம் தாவீது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட போது அந்த தேசத்தை செழிப்பாங்க. எப்படி ஆண்டிருப்பான்? இந்த 400 பேர் இவன் பிரசங்கத்தை கேட்டு உருவானவர்கள் அவனுடைய சேனையில இருந்து. அந்த 3D சேனையை ஆண்டவர் வேற பேரா ஆக்கிட்டார். இப்ப எப்படிப்பட்ட சேனையா மாறிச்சுன்னா, செழிப்பையும் வெற்றியையும் மேன்மையும் புகழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடிய சேனையா கர்த்தர் மாத்துறாரு. அப்படி மாத்தினதுனால வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தாவீது 40 வருஷம் இப்படி அரசாண்டது நிமித்தமா அந்த தேசத்துல செழிப்பையும் நல்வாழ்வையும் ஆண்டவர் கட்டளையிட்டார். நாளுக்கு நாள் அவனுக்கு வெற்றியை கொடுத்ததுனால அவனுடைய மகனை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தி, சாலமோன் ராஜாவாக இருந்தபோது அங்க சொல்லி இருக்கிறது 1 நாளாகமத்தில் 1ஆம் அதிகாரம் கவனிச்சு பாருங்க. 1 நாளாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்லி இருக்கு, எப்படி இருந்துச்சான் அந்த தேசம். அந்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்தபோது அந்த தேசம் எப்படி இருந்துச்சுன்றத வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது பாருங்க. 1 நாளாகமத்தில் அங்க கவனிச்சிங்கன்னா 15ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, 2 நாளாகமத்தில் 15ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 15ஆம் சொல்லி இருக்கிறது, ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாயினது. நல்லா கவனித்து பாருங்க, எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் அந்த தேசத்துல வந்துச்சுன்னா, சொல்றாரு வெள்ளியும் பொன்னும் ஒரு சாதாரண கல்லு மாதிரி ஆயிருச்சான். கல்லு கிடைக்கிறது போல இருந்துச்சான். இன்னைக்கு வெள்ளியும் பொன்னும் கல்லு மாதிரி கிடைக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் கோல்டை ரிசர்வ் பண்றான். நல்லா கவனிங்க, நான் சொல்றது சொல்றாங்க. ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு கோல்டு விலை ஏறுறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஒவ்வொரு நாடும் என்ன பண்றான்? கோல்டை வாங்கி குமிச்சு வைக்கிறான். அதுதான் இன்னைக்கு கோல்டு விலை ஏறுது. அது என்ன காட்டுது? அது நல்ல எக்கனாமியை காட்டுற அறிகுறி கிடையாது.
செழிப்பா இருக்கிற எக்கனாமியை காட்டுற அறிகுறி. என்னைக்கு அது மலிவாகுதோ அன்னைக்கு தான் செழிப்பான எக்கனாமிக்கான அறிகுறி. இங்க காட்டுறாரு. இங்க தாவீது அரசாண்ட போது, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்த போது, அவன் கூட இருந்த 400 பேரை ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவனை மாத்தின போது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த தலைமுறையில அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க வெள்ளியும் பொன்னும் சாதாரண கல்லு போல எல்லார் கையிலையும் கிடைச்சிச்சான். இன்னைக்கு சாதாரணமா கையில கிடைக்கிற கல் என்ன கல்? அது உங்க கையில விட்டுற. யோசிச்சு நாய் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? கருங்கல்லாம் சிலர் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு கல் கிடைக்குது கையில. அது மாதிரி நான் யோசிச்சு பாருங்க, தேவன் ஒடுக்கப்பட்டவனை, கடன்பட்டவனை, முறுமுறுக்கிறவனை கடவுளுடைய வார்த்தைகள், அவனுடைய எண்ணங்களை மாற்றி அவனை நல்லா ஆக்குவதற்கான சிந்தனைகளை கொடுத்து அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து செழிப்பை கட்டளையிட ஆண்டவர் சொல்ற, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். என் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? பாக்கியவானா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்ற அந்த மனுஷன் ஆண்ட அந்த காலத்துல வெள்ளியும் பொன்னும் மனுஷன் கையில ஒரு சாதாரண கல்லு மாதிரி கிடைச்சிச்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஒரு தாவீது என்கிற ஒரு மனுஷன் அவங்கிட்ட வந்து சேர்ந்த 400 பேரை இப்படி ஆக்கினானே. கர்த்தர் ஏண்ட சொன்னாரு, உன்னை அந்த தாவீதா இந்த சபைக்கு நான் வச்சிருக்கிறேன். இவங்கிட்ட வந்து சேர்ற அத்தனை பேரையும் ஒரு பெரிய சேனையாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சேனை, கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சேனையா இந்த பிளஸிங் சென்டர் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் மாட்டுகிறார். அப்படி மகிமையான நிலை, ஒடுக்கப்படுகிற நிலை அல்ல, கடன்படுகிற நிலை அல்ல, முறுமுறுக்கிற நிலை, அதெல்லாம் போயிருச்சு. அதெல்லாம் அகற்றி வசனத்தை கேட்க கேட்க முறுமுறுக்கிறவன் இல்லை, ஒடுக்கப்படுறவன் இல்லை, கடன்படுறவன் இல்லை. இப்போ நான் எப்படி மாறுறேன்? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு நிலையில, நானோ கடன் வாங்காம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. இப்படிப்பட்ட செழிப்பை இன்னைக்கு நம்புறதுக்கு நமக்கு ஆண் இருக்கும். இது என்ன கரெக்டா? சிலருக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி தொயின்னு மண்டை சுத்தம். வெள்ளியும் பொண்ணும் சாதாரண கல்லு மாதிரி கிடைக்குமா? இது எங்கேருந்து நடக்க போகுது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் சின்ன பையனாக இருந்த காலத்தில் கம்ப்யூட்டர் அப்போ தான் வந்துச்சு பாருங்க. கம்ப்யூட்டர் வந்த காலம். அப்போல்லாம் யார் வீட்டிலையாவது கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அவங்க தான் அப்பா இருக்கிறதுலே உலகத்துலேயே அவங்க தான் பெரிய பணக்காரன்னு நினைப்போம். ஏன்னா அப்போல்லாம் கம்ப்யூட்டர் வெளிநாட்டில் தான் வரணும், இங்கே யாரும் தயாரிக்கிறது கிடையாது, எல்லாம் வெளிநாட்டில் தான் வரும் பாருங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னா நான் பாருங்க, என் ஃப்ரெண்டு ஒரு பணக்கார பையன் பாருங்க, அவன் வீட்டில் வந்து அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவர், அவன் வீட்டில் கம்ப்யூட்டரை வாங்கி வச்சாங்க பாருங்க. அவன் வீட்டுக்கு கெஞ்சி வேண்டே, கொஞ்சம் வரேன்டா, கொஞ்சம் கம்ப்யூட்டர் மட்டும் தூரத்துலேருந்து எனக்கு பார்த்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா, தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிடுறேன்டான்னுவேன். அப்படி வந்த காலம் பாருங்க. அந்த கம்ப்யூட்டர் வச்சு அவங்க அப்பா அடிப்பார், டொக்க 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 டொக்கன்னு தட்டுவார். அங்கே தூரத்துலேருந்து பார்க்குறப்பா என்னம்மா சவுண்டு விடுது பாரு, டொக்க 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 டொக்கன்னு, நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட, என்னடா அவங்க அப்பா டொக்கு டொக்குன்னு தட்டுனுங்கிறான், அவருக்கே ஒன்றும் தெரியாத தட்டினுங்கிறாரு. இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இப்போதான் ஏன்னா அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் வந்தபோது என்ன உள்ளகுது, என்ன செய்யணும் எதுவுமே தெரியாதுங்க. அந்த கம்ப்யூட்டர் பெட்டிக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் பழகிறதுக்கு, எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் சில கிறிஸ்தவம் சொன்னாங்க, அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கம்ப்யூட்டர் யார் வீட்டில் வந்துச்சோ பிரசங்கம் பண்ணாங்க, ஏன்னா அந்தி கிறிஸ்து ஆவி வந்துருச்சு அப்படின்னாங்க. அது கம்ப்யூட்டர் வந்தால் அந்தி கிறிஸ்து ஆவி வந்துருச்சா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த அந்தி கிறிஸ்து ஆவி வச்சு தான் இன்னைக்கு லேப்டாப் வச்சு தான் நிறைய பேர் பிரசங்கமே பண்ணுறாங்க. அப்போ அந்தி கிறிஸ்து தூக்கி மேலே புல்பீட்லேயே வச்சு பிரசங்கம் பண்ணுறாங்களா? உங்கள் பிள்ளைங்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அது அந்தி கிறிஸ்துப்பா அப்படின்னு அவன் சொல்ல, நீ ஒரு லூசு பண்ணுவான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அந்த காலத்துல கம்ப்யூட்டர் வந்த போது அப்பவே ஆன் பார்த்தவங்க போக போக பழகிருச்சு. எப்படி பழகிருச்சு? இப்போ பலிபீடத்துல வந்துருச்சு, சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் இப்ப கம்ப்யூட்டர் தான் உலகத்தை ஆபரேட் பண்ணுது. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான் உலகத்தை ஆபரேட் பண்ணுது பாருங்க.
இப்போ அதை யாரும் வானன்றோமா? ஒன்றும் படிக்க தெரியாதவங்க கூட இன்னைக்கு கம்ப்யூட்டரை கொடுத்தா அதுக்கு இதுன்னு தட்டி கிட்டி எதையா உள்ள பூந்து எதையா பண்ணுறான் பாருங்க. யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், எப்படி அது வந்தபோது, நம்ம கம்ப்யூட்டர் வந்தபோது கிறிஸ்தவ உலகத்தில் அது ஒரு அந்தி கிறிஸ்து ஆவி போல் வந்துருச்சு, பேய் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சு? அது பேய் இல்லை, அது பரிசுத்தம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க. நான் சொல்கிறேன், நாம் போதிக்கிற சத்தியம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற சத்தியம் இல்லை. இந்த சத்தியம் காலங்காலமாய் ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிற சத்தியம். இந்த சத்தியத்தை நம்பி நீங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு இந்த வசனத்தை தியானித்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நல்லாக்க, உங்க எண்ணங்களை பாசிட்டிவ் மென்டாலிட்டி உள்ள எண்ணமா மாற்றி, கர்த்தர் வச்சிருக்கிற செழிப்பு என்னுடையது, நான் செழிக்க முடியும், நான் ஒடுக்கப்பட்டவன் இல்லை, நான் கடன்பட்டவன் இல்லை, நான் முறுமுறுக்கிறவன் இல்லை, கர்த்தருக்காக மகிமையான சேனையாக நான் அவருக்காக மகிமைப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் என்பதை நீங்கள் நம்புவீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மக்கிட்ட ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சங்கீதம் 112 சங்கீதத்தில் கவனிச்சிங்கன்னு சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தருடைய கட்டளையின் மேல் பிரியமாயிருக்கிறவனுக்கு, அங்க சொல்ற அவனுடைய வீட்டில் என்ன இருக்கும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமோ அவனுடைய வீட்டில் இருக்கும். நம்ம அல்லேலூயாவுக்கு பவர் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம அல்லேலூயாவுக்கு. சிலருக்கு அல்லேலூயாவில் பவரே இருக்குன்னு தெரியல, சும்மா அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தாத்ராம் ஸ்தாத்ராம் அல்லேலூயா சொல்றதை பார்த்தாலே விஷயமே தெரியாத ஆள் வாயில தான் இப்படி வரும். என் வாயிலிருந்து அல்லலையோ வந்தால் பயங்கர கம்பீர தோரணை தான் வரும். ஏன்னா எனக்கு தெரியும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற என்கிட்ட எல்லா நன்மையும் எனக்கு கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவர். என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும், என் கையில் கர்த்தர் ஆண்டவர் நன்மைகளை கொடுப்பார், ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பார். ஏன்னா நம்ம மூலமாக கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. கர்த்தர் சொல்றா, நீ ஒடுக்கப்பட்டவன் இல்லை, நீ கடன்பட்டவன் இல்லை, நீ முறுமுறுக்கிற கூட்டத்தில் இருக்கிறவன் இல்லை, நீ கர்த்தரை சேவிக்கிற கூட்டத்தில் இருக்கிறான், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுற கூட்டத்தில் நான் இருக்கிறேன். எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நோ மோர் ஒடுக்கப்படுறது, நோ மோர் கடன், நோ மோர் முறுமுறுக்கிறது, ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறவனா இருப்பேன். எழுமினிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னும் நிறைய காரியங்கள் தாவீது இந்த 400 பேரை வச்சு செஞ்ச காரியங்கள்லாம் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் நிறைய. இன்னைக்கு ஒரு முகவரியாக தான் காட்டியிருக்கிறேன். அதுவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை, முற்போக்கான சிந்தனையை, செழிக்க வேண்டும், தோல்வி நம்மளுடையது அல்ல, ஜெயிக்கணும் என்கிற உணர்வை கர்த்தர் நமக்கு உண்டாக்கிறார். கையை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஜெயிக்கிற ஒரு மனிதன் சொல்லுங்க, வாயத்திறந்து. நான் கர்த்தருக்காக ஜெயிக்கிற ஒரு மனிதன் சொல்லுங்க, வாயத்திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே நான் கர்த்தருக்காக வாழ்ற மனிதன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற குடும்பம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சபை. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே ஒடுக்கப்படக்கூடாது சொல்லுங்க, வாயத்திறந்து. நான் கடன் படக்கூடாது ஆண்டவரே, நான் முறுமுறுக்க கூடாது சொல்லுங்க, எல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஒடுக்கப்பட கூடாது, நான் கடன் படக்கூடாது, நான் முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரே தாவீது எப்படி அந்த 400 பேரை வைத்து நீர் ஆண்டவரை உண்டு பண்ணின எல்லா செழிப்பையும், எல்லா மாற்றத்தையும், எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்தானோ, அதே போல ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நன்மையும், ஆண்டவரே கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருக்கு மகிமையான விதத்தில் நாங்கள் தொடர்ந்து காரியங்களை செய்ய இன்றைக்கு எங்களை எப்பேற்பட்ட கூட்டமாக நீர் மாற்ற சித்தமாய் இருக்கிறீர். ஒன்றுக்கும் உபயம் இல்லாம ஆண்டவரை கடன்பட்டு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இருந்த அந்த கூட்டத்தை வச்சு தாவீது ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை வச்சு அவர்களை ஜெயிக்கிறவர்களாக மாற்ற முடியுமானால், இன்னைக்கு அதே சத்தியம் தான் எங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் அப்படி ஜெயிக்கிறவர்களாய், உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.